தமிழ்நாட்டுல நடக்கிறது மக்களாட்சியா? மன்னராட்சியா? மக்களுக்கு நல்லது செய்றேன்னு எல்லாம் வர்றாங்க. திரும்ப பார்த்தா எல்லாம் ராஜாவா நெனச்சுக்கிறாங்க. அப்படித்தான் இப்போ பேச வேண்டிய நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. காதுல கேட்குதா இல்லையா? எல்லாரும் பேசுறது ஒருத்தர் காதுல கூட கேட்கலையா? எந்த தொகுதி எம்எல்ஏ காதுலயும் கேட்கலையா? தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அரசு பள்ளியில, சிவகங்கை திருப்புவனம் பள்ளியில விளையாட்டு போட்டி நடத்தியிருக்காங்க. அது பள்ளிக்கூடம் ஃபுல்லா கட்சி கொடியா. யாரு சார் விஜய் அவர்கள்? தமிழக முதல்வர் தானே. பள்ளிக்கூடத்தை திறந்த ஐயா காமராஜரா? இல்ல நேர்மைக்காகவே வாழ்ந்த முத்துராமலிங்க தேவரா? இல்ல ஐயா கக்கனா? யாரு சார் விஜய்? யாரு விஜய்? தமிழக முதல்வர் அவர்கள் தான். ஒரு நடிப்பு துறையிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாசம் கூட முழுசா ஆகலையே. நீங்க சொல்றீங்களே எது செஞ்சாலும் எது மக்கள் கேட்டாலும் ஒரு மாசம் கூட ஆகல. எப்பத்தானே வந்திருக்கோம், இப்பதான் வந்திருக்கணும். இது மட்டும் எப்படி செஞ்சு முடிஞ்சது? விஜய் அவர்கள் நடிப்பு துறையிலிருந்து இப்பதான் சார் வந்திருக்கீங்க, முதலமைச்சரா ஆயிருக்காரு. இவர் என்ன முதல் மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருந்தார். ராணுவத்திலிருந்து வந்திருக்காரா? சினிமாவில இருந்து தானே வந்திருக்காரு. அதுக்கு நான் சினிமாவை நான் தப்புன்னு சொல்லல. என்ன நடவடிக்கை அது? எந்த மாதிரி செயல்? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இப்படி செஞ்சா இதை பார்த்துட்டு அந்த கட்சிக்காரங்க செய்வாங்க, அந்த மாவட்ட நிர்வாகிகள் செய்வாங்க. இது தவறான செயல். விஜய் அவர்களின் பிறந்த நாளுக்கு கொடியை கட்டி, அது பள்ளிக்கூடத்தில் கொடியை கட்டினது இது மிகவும் தண்டிக்கத்தக்கது. இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். தமிழக முதல்வர் மேலதான் இது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது தமிழக முதல்வர் அவருக்கு பிறந்த நாளுக்கு தானே செஞ்சிருக்காங்க. அப்ப அவர் மேலதான் இது நடவடிக்கை எடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்குள்ள கட்சி கொடி கொண்டு போனது மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சர் பள்ளிக்கூடத்துல விஜய் அவர்களின் நடிச்ச பாட்டை டான்ஸ் ஆடுறாரு. ஏன் சார் இது ஒரு கல்வி அமைச்சர் செய்கிற வேலையா சார் இது? உங்களை எதுக்கு அமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க? கல்வியில் ஏதாவது படிக்கிற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு பார்த்தா அங்க போய் விஜய் அவர்களின் பாட்டுக்கு வாடி வாடி கைப்படாத சீடியா. இது என்ன மக்களுக்கு? இது என்ன மாணவர்களுக்கு? என்ன மாதிரி பாட்டு இது? இதுல என்ன தத்துவம் இருக்கு? படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன தத்துவம் இது சொல்றீங்க? ஏதோ ஒரு நல்ல பாட்டு பாடியிருந்தா கூட சொல்லலாம். மக்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் எம்ஜிஆர் அவர்கள் பாடல், கண்ணதாசன் பாடல்கள், இது மாதிரி ஏதாவது தத்துவ பாடல்கள் பாடியிருந்தா பரவாயில்ல. இதுல என்ன தத்துவம் இருக்கு இந்த பாட்டுல? அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் சார். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்.